ஓகே, என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் கார சட்னி. பச்சை மிளகாய் கார சட்னி. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 பச்சை மிளகாய். 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கு, வெறும் பச்சை மிளகாய் மட்டும். ஆமாம். ஒரு 4 பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு. சட்னி தேவை உப்பு அதுக்கு. இதெல்லாம் பச்சையாக அரைச்சிக்கலாம். அப்படியே பச்சையாக அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எப்படி இது நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கூடாது, நல்லா பேஸ்ட் மாதிரி எல்லாம் ஃபுல்லாக நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சட்னி அப்படியே தாளித்து ஊற்றிடணும், அவ்வளோதான். கடாய் வச்சு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் அப்போ தான் அந்த காரம் வந்து இறங்கும். எவ்வளோ உங்களுக்கு தேவையான எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த காரத்தை வந்து இருக்கும். எண்ணெய்க்கும் காரத்துக்கும் பேலன்ஸ் ஆகும். கடலெண்ணெய்க்கு வந்து காரத்தை இழுக்காதா? நல்லெண்ணெய் தான் காரத்தை இழுக்கும். கடலெண்ணெயும் போடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சி வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெறும் கடுகு மட்டும் போடணும். கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரிய வேணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை. அரைச்சி வச்சுக்கோங்க சட்னி. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடணும், செக் பண்ணி இந்த சட்னி கொஞ்சம் ஒரே ஒரு கொதி 2 கொதி வந்த பிறகு தான் இறக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை வாசம் லேசாக போகிற மாதிரி. இட்லி தோசைக்கு நல்லா சூப்பரான சைட் டிஷ். ஊற்றி சாப்பிடும்போது லேசாக எண்ணெய் ஊற்றி குழப்பிக்கிறனால எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடிக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி லேசாக எண்ணெய் ஊற்றி சட்னிக்கு குழப்பிக்கலாம். நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் சட்னியை. நல்லா கொதிச்சு அப்படி எண்ணெய் அப்படி கொதிச்சு அடங்கி அந்த எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வருங்க. சட்னி பண்ண ஒரு 5 நிமிஷம் போதும். சூப்பரான சாப்பிடும்போது தேவையான அளவு எண்ணெய் வேணால் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு